வர வைக்கிறாங்க. அது வேணான்னு நம்ம விட்டுட்டோம்னு சொன்னா அந்த அந்த இத வங்கியை நடத்தக்கூடிய உரிமையாளர்கள் என்ன பண்ணுவாங்க, அதை வேற எதுக்காக தப்பானதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, உங்களை அழிக்கிற கூட யூஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கு எதிரான ஒரு இயக்கத்துக்கு கூட அதை கொடுப்பாங்க. அப்ப நமக்கு நாமளே அறிவை தேடிக்கொள்ளலாமா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ஆர்குமெண்ட் வச்சு என்ன செய்யறாங்க, இத ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இது ஒரு ஆர்குமெண்ட் ஆயுது. மார்க்கத்தில் ஒன்று வாங்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது, வாங்கக்கூடாதுன்னு சொன்னாலேயே அது நம்முடையது இல்லைன்னு ஆகிவிடுகிறது. நீங்க என்ன முடிவு பண்ணணும், வட்டி ஹராம் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டு விட்டால் உங்களுடைய 1 லட்சத்துக்கு அவன் 1,10,000 வச்சிருந்தான்னு சொன்னா அவன் வேண்டாம் 1,10,000 நினைச்சுக்கிட்டு இருக்கட்டும். நீங்க என்னத்தை நினைக்கணும், என் பணம் 1 லட்சம் தான். நீங்க என்ன நினைக்கணும், என்னுடைய பணம் 1 லட்சம் தான் நீங்க நினைக்கணும். அதுவும் என்னுடைய பணம் தான் எப்ப நீங்க நினைக்கிறீங்களோ மனசால் அது கொள்கைகளோடு நீங்க வச்சு வாங்கிட்டீங்க. கையில கேஸ் வாங்காட்டா கூட அதுவும் நம்ம ரூபாய் அப்படின்னா வாங்கிட்டீங்கன்னு அர்த்தம். அதையே கொள்கை அளவுல நீங்க உங்களுடைய எப்ப நினைக்கிறீங்களோ, உங்க அக்கௌண்ட்ல சேர்க்கறதுக்கு ஒத்துக்கொள்றீங்களோ, அது என்னுடைய பணம் தான் என்று நீங்கள் பிரகடனப்படுத்துகிறீர்களோ, அப்ப நீங்க வாங்கிட்டீங்கன்னு அர்த்தமாவதா இல்லையா? அப்ப நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா, அவன் அந்த வட்டி பணத்தை நம்ம பேர்ல போட்டாலும் நம்முடைய பணம் அது இல்லை. மார்க்க அடிப்படையில் நம்முடைய பணம் இல்லை, உலக அடிப்படையில் நம்ம பணமா இருக்கலாம். இஸ்லாத்தின் பார்வையில் அது நம்முடைய பணம் இல்லை. நம்முடைய பணம் என்பது என்ன, கொடுத்ததை திருப்பி வாங்குவது நம்முடைய பணம், கொடுத்ததை விட கூட வாங்குவது வட்டி பணம். இதுதான் இஸ்லாமுடைய தீர்ப்பு. நம்ம பணம் எது இல்ல, அவன் வட்டியாக நம்ம கணக்கில் வரவு வைத்தது மார்க்க அடிப்படையில் நம்ம பணமா, ஹலாலாக இருந்தா தான் நம்முடைய பணம் மார்க்கம் ஒத்துக்கிறோம். நீ ஹராமான முறையில் அது வந்துச்சீங்கன்னா மார்க்க அடிப்படையில் நம்முடைய இல்லை. மார்க்கத்தை பேணக்கூடிய பிரகாரம் நீங்கள் கொடுத்த காசை திருப்பி வாங்குவதுதான் உங்களுடையது, அதுக்கு மேற்கொண்டு வாங்குவது உங்களுடையது கிடையாது. ஏற்கனவே கொடுத்திருந்தா கூட தள்ளுபடி என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவுல என்ன செஞ்சாங்க, டிக்ளேர் பண்ணாங்க. ஏற்கனவே கொடுத்திருந்தால் கூட அல்லாஹ் எல்லா வட்டியும் தள்ளுபடி, அசல் மட்டும் கொடுத்து போயிட்டே இரு, அப்படிதான் நமக்கு மார்க்கம் நம்ம கட்டளை இடுகிறது. அதனால இந்த ஒரு அடிப்படையிலையும் பாத்தீங்கன்னா இது தவறு. இது தவறு, வங்கியில உள்ள வட்டியை வாங்கிக் கொள்ளலாம் என்று சொல்வது தவறு. அது போல இன்னொன்னு சொல்லிட்டு வாங்கி வேற காரியத்துக்கு பயன்படுத்தலாங்கிறாங்கல்ல, அதுல ஒரு லாஜிக்கும் கிடையாது. வாங்கக்கூடாதுன்னு வாங்கக்கூடாது, வாங்கி வேற காரியத்துக்கு பயன்படுத்தலாம்னா வேற காரியத்துக்கு பயன்படுத்த நம்மள வச்சுக்கலாமே, வேற காரியத்துக்கு வேற ஆட்களுக்கு கொடுக்கலாம் என்கிற ஒரு வாதத்தை வச்சார்களே. ஆனால் அது மாதிரி ஒரு கான்செப்ட் இஸ்லாத்துல கிடையாது. அதனால இந்த ஒரு விஷயம் முடிந்து விட்டது. இது சம்பந்தமாக அவங்க எழுப்பின ஒரு விஷயம் முடிந்து விட்டது. வட்டி வங்கி வட்டியா இருந்தாலும் சரி, எந்த வட்டியா இருந்தாலும் சரி, வட்டி சந்தேகத்திற்குரிய அடிப்படையில் தடுக்கப்படல, தெல்ல தெளிவான வார்த்தையா தடுக்கப்பட்டிருக்கு. சந்தேகத்துக்கிடமானது விட்டு விடுங்கள். சில ஆளுக்கு இதையும் சொல்லிவிட்டு என்ன செய்யறாங்கன்னா, இருந்தாலும் நாம் சந்தேகத்துக்கு இடமானதை விட்டு பேணுதல் தவிர்த்துக் கொள்ளலாம் முடிக்கிறாங்க. அந்த ஆர்டிகளை என்ன பேணுதலுக்கு தவிர்க்கிறோம், தெளிவா தான் இருக்குதா. வட்டி ஹராம் தெளிவா இருக்கும் பொழுது அதை லைட் பண்ணி காட்டுறது, அதை விட்டுதான் நல்லதுன்னு சொல்லி வாங்கிக்கிறது. நீ ஹராம்னு தெளிவா நச்சுன்னு அடிச்சாதானே நிரந்தர நரகத்துக்குள்ள ஒரு மேட்டர்ல எவ்வளவு கடுமையை காட்டணும். நம்மளை பர்மனண்டா நரகத்தில் கொண்டு தள்ளக்கூடிய ஒரு விஷயத்துல எவ்வளவு கடுமையா சொல்லணும் அவ்வளவு கடுமையா சொல்லணும். அதனால இந்த சைட்லயும் கரெக்டா இருக்கணும், நூல் பிடிச்ச மாதிரி இருக்கணும். ஹராமே ஹலாலாக்க கூடாதுங்கிறதையும் பயப்படணும். அதே நேரத்தில் ஹலாலே ஹராம் ஆக்கிட கூடாதுன்னு என்ன செய்யணும், நம்ம பயப்படணும். ரெண்டுக்கும் பயப்படணும், நடுவுல நூல் பிடிச்ச மாதிரி போய் கொண்டிருக்க வேண்டும். இது வந்த வரையில இது முடிந்து விட்டது. எல்லா சந்தேகத்தையும் கொண்டு வந்துருவாங்க. புது செய்திலாம் நீ சொல்ற மாதிரிலாம் இல்ல. என்னென்ன நீங்க எல்லாம் ஒருத்தர் கிளப்பி இருக்கிறீர்களோ அது சம்பந்தமா கிளியர் பண்ணிட்டு தான் அடுத்ததுக்கு போகணும். அடுத்து ஒரு ஆர்குமெண்ட் பண்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நீங்க வங்கியில 1 லட்சம் ரூபாய் போடுறீங்க, 1 லட்சம் ரூபாய் போட்டுட்டு அடுத்த வருஷம் அந்த ரூபாய் என்ன செய்றீங்க, நீங்க வாங்குறீங்க. எவ்வளவுதான் வாங்க போறீங்க, 1 லட்சம் தான் வாங்க போறீங்க. மார்க் அடிப்படையில் வட்டி கூடாது என்று சொன்னால் நம்ம 1 லட்சத்தை போட்டா எவ்வளவுதான் வாங்க போறோம், 1 லட்சம் தான் வாங்க போறோம். நம்ம போன வருஷம் போட்ட 1 லட்சம் ரூபாயும் இந்த வருஷம் நம்ம வாங்குற 1 லட்சம் ரூபாயும் சமமான மதிப்புடையதா? நம்பர் தான் சமமானது, மதிப்பு சமமானது இல்ல. அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவு கொள்முதல் பண்ண முடியுமோ அவ்வளவு கொள்முதல் இந்த 1 லட்சம் ரூபாய்க்கு பண்ண இயலாது. அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவு அரிசி வாங்க முடியுமோ, எவ்வளவு பருப்பு வாங்க முடியுமோ, எவ்வளவு தங்கம் வாங்க முடியுமோ, எவ்வளவு டிரெஸ் வாங்க முடியுமோ, எவ்வளவு தட்டுமுட்டு சாமான்கள் வாங்க முடியுமோ அவ்வளவு சாமான இந்த 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்க முடியுமா? முடியாது. இது 80,000 ரூபாய் மதிப்பு தான் வரும். அன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் நீங்க போட்டு இந்த ஒரு வருஷம் கழிச்சு 1 லட்சம் ரூபாய் வாங்கினீங்கன்னு சொன்னா 80,000 ரூபாய்க்கு உள்ள சாமான தான் வாங்க இயலுமே தவிர அன்னைக்கு உள்ள 1 லட்சம் ரூபாயோட சாமான என்ன செய்ய முடியாது, நம்ம வாங்க இயலாது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, நம்ம இழக்கிறோம்ல அதுக்காக வாங்கலாம்ல அப்படிங்கிறாங்க. வட்டி அடுத்த காரணம், சில பொருளுக்கு இயற்கையான மதிப்பு இருக்குது. எப்படி இயற்கையான மதிப்பு? அரிசிக்கு இயற்கையான மதிப்பு இருக்கிறது, தங்கத்துக்கு இயற்கையான மதிப்பு இருக்கிறது, ரூபாய்க்கு இயற்கையான மதிப்பு இருக்குதா? இல்ல. இயற்கையான மதிப்பு இல்லங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது?
ஒரு அரசாங்கம் ஒரு உத்தரவு போட்டு ரூபா நோட்டு செல்லாதுன்னு சொல்லிவிடலாம். இன்னையில இருந்து அரிசி செல்லாதுன்னு சொல்லலாமா? சொன்ன சொல்லிட்டு போட நான் வாங்கி தின்பட்டு போயிடலாம். அரிசி செல்ல இன்று முதல் பொன்னி அரிசி செல்லாது அப்படின்னு சொல்ல முடியுமா? அது கிறுக்கு பேரை செல்லா எப்படி செல்லாம போவேன்? அதை சாப்பிட முடியுமா? இன்று முதல் தங்கம் செல்லான்னு சொல்ல முடியுமா? இன்று முதல் வெள்ளி செல்லான்னு சொல்ல முடியுமா? அப்ப அதுக்கு செயற்கை மதிப்பு, ரூபாய்க்கு மதிப்பு கிடையாது. ரூபாய் என்ன செய்யலாம்? இன்று முதல் 1000 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னா அது எதுக்கு உதவும்? காது குறையிறது தான் உதவும். சுருட்டி காது குறையலாம். 1000 ரூபாய் நோட்டு இன்று முதல் செல்லாது, அது 1000 ரூபாய் அப்புறமேலு. அப்ப இந்த 1000 ரூபாய்க்கு மதிப்பு எல்லாம் நம்ம ஒரு அக்ரிமெண்ட் நம்ம கொடுக்கிறோம். அதுக்கு இயற்கையான மதிப்பு கிடையாது. நம்மளா ஒரு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு நம்ம நாடு ஒண்ணு வச்சுக்கிட்டோம், நம்ம ஒரு ரூபாய் வச்சுக்கிடுவோம். ஏன்னா தங்கத்தை தூக்கிட்டு எல்லா பக்கம் போக முடியாது, வெள்ளி தூக்கிட்டு எல்லாத்துக்கும் போக முடியாது. அதனால நம்ம ஒரு பேப்பர்ல வச்சு என்ன செய்யறாரு, அந்த ரிசர்வ் வங்கி கவர்னர் கையெழுத்து போடுவார். எல்லா ரூபாயிலும் நீங்க பார்க்கலாம். ரூபா நோட்டை பாத்தீங்கன்னா 50 ரூபாயில 100 ரூபாயில 1000 ரூபாயில 500 ரூபாய் வரைக்கும் என்ன இருக்கு, அவர் கையெழுத்து போட்டு, ரிசர்வ் வங்கியுடைய கவர்னர் இருக்காரு, அவர் கையெழுத்து போடுறாரு. இந்த பேப்பரை கொண்டு வரக்கூடிய ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுக்க நான் கேரண்டி. நீ 1000 ரூபாய்க்கு சாமான் கொடுத்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்புங்கிறாரு. அப்ப ரிசர்வ் வங்கிங்கிற கவர்மெண்ட் நான் பொறுப்புன்னு சொல்லி எழுதி தர்ற ஒரு நோட்டு தானே தவிர அதை அதுக்குன்னு இயற்கை அதுக்குன்னு ஒரு மதிப்பே கிடையாது. இந்த பேப்பருக்கு மதிப்பு எவ்வளவு இருக்கும்? 1000 ரூபாய் நோட்டுக்கு என்ன மதிப்பு இருக்கு? 50 காசு கூட பெறாது. 1000 ரூபாய் மாதிரி நம்ம நோட்டு தயாரிக்கிறதா இருந்தா 50 காசு 1 ரூபாயில தயாரிச்சு போடலாம். அப்ப 1000 ரூபாயில யதார்த்தமான மதிப்பு என்ன? அந்த பேப்பர் பிரிண்டிங் காஸ்ட் அதை அடிச்சு பாத்தீங்கன்னா 1 ரூபாய் வரணும். ஒரு 2 ரூபாய் கூட நல்ல பேப்பர்ல தயாரிச்சு என்ன செய்யலாம்? அதுக்கு என்ன 1000 ரூபாய். அப்ப 2 ரூபாய் சாமான 1000 ரூபாய் ஆகிற காரணம் என்ன? அது செயற்கையாக அதுல மதிப்பு திணிக்கப்படுகிறது. அப்ப அதனால இப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா, அரசாங்கம் இது கூடுது குறையுதுங்கிறாங்கல்ல, அன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் இன்னைக்கு இப்படி குறைஞ்சிருச்சுங்கிறாங்களே, அது நம்ம நாட்டில் உள்ள நிர்வாகம் சரியில்லாத காரணத்தினால் அந்த மாதிரி குறையுதுங்க. எல்லா நாட்டிலையும் குறையாத. அமெரிக்காவில் போன 3 மாசத்துக்கு முன்னாடி போன ரமலான்ல டாலர் ரேட் எவ்வளவு? 40 ரூபாய். இந்திய ரூபாயில டாலருக்கு எவ்வளவு? ஒரு டாலருக்கு எவ்வளவு ரூபாய் கொடுத்தோம்? 40 ரூபாய் கொடுத்தோம். இன்னைக்கு எவ்வளவு? 46 ரூபாய் போச்சுல. போன வருஷம் சவுதி ரியாலுக்கு நம்ம என்ன ரூபாய் கொடுத்தோம்? 10 ரூபாய் 50 காசு கொடுத்தோம். இன்னைக்கு 12 ரூபாய் 60 காசா போச்சா இல்லையா? அப்ப நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, இது உலகத்தில எல்லாம் நடக்கிற விஷயம் கிடையாது. நம்ம நாட்டில் உள்ளவர்கள் இருக்கிற தங்க இருப்பு, அவங்களுடைய கெப்பாசிட்டி தகுந்தவாறு நோட் அடிக்காமல் அவங்க வாட்டுக்கு அதுக்கு மேற்கொண்டு என்ன செய்யறாங்க? அடிச்சு விட்டார்களே. ஆனால் தன்னால குறைஞ்சுதானே போயிரு. அவங்களுடைய என்ன அளவுக்கு அடிக்கிற கெப்பாசிட்டி இருக்கிறதோ அந்த அளவுக்கு நோட் அடிச்சு விடாம அவன் என்ன செய்யறான்? இன்னொரு 10 கோடிக்கு ரூபாய் நோட் அடிச்சு விட்டான்னு சொன்னா அதிகமான ரூபாய் புழங்கும் போது தன்னால என்ன ஆயிரும்? 1000 ரூபாயுடைய மதிப்பு 800 ரூபாய் தான் போகும். இன்னும் கொஞ்சம் அடிச்சு விட்டாங்கன்னு சொன்னா 1000 ரூபாய் மதிப்பு பணம் புழங்குது, நிறைய புழங்குல, சகஜமா நிறைய புழக்கம் வந்துருச்சுன்னு சொன்னா அது 700 ரூபாயா போயிடும். இன்னும் கொஞ்சம் அடிச்சு விட்டான்னு சொன்னா அப்படித்தான் ஆகும். அது காரணம் என்ன? இவங்களுடைய கோளாறுனால் அது ஏற்படுதே தவிர எல்லா உலகத்திலும் இப்படி ஏற்படாது. நாடுகள்ல வேண்டாம் என்ன செய்ய, ரூபாய் அடிச்சடிச்சு விட்டு ஒண்ணுமே வந்து இருக்காது. அவன் பாட்டு நோட் அடிச்சு விட்டுக்கிட்டே இருப்பான். அப்ப நீ நியாயமான முறையில் ஒரு பொருளாதாரத்தில் என்ன நேர்மையை கடைபிடிக்கணுமோ அத அரசாங்கம் கடைபிடிக்கிறது இல்ல. மக்களை கவனிச்சு நம்ம செய்யலாமா? நம்மகிட்ட இவ்வளவுதான கெப்பாசிட்டி இருக்கிறது, இதுக்கு மேல நோட் அடிச்சு விட்டோம்னு சொன்னா 1 கோடி ரூபாய்க்கு தங்கத்தை வச்சுக்கிட்டு 2 கோடி ரூபாய் நோட் அடிச்சு விட்டோம்னு சொன்னா அது அநியாயம் தானே. நம்மள்ட்ட என்ன இருக்குது அதுதான் என்ன செய்யணும், நம்முடைய வளத்துக்கு தகுந்த மாதிரி நோட் அடிக்கணுங்கிற நிறைய மீறல காரணத்தினால் நம்ம நாட்டில் இப்படி ஏற்படுகிறது. அதே நேரத்தில் ஒரு $1000 வாங்கி என்ன செய்றீங்க, பேங்க்ல டெபாசிட் பண்றீங்க. போன வருஷம் எவ்வளவு கிடைச்சிருக்கு? 40,000 ரூபாய் கிடைச்சிருக்கு. அப்ப 40,000 கிடைச்சிருக்கும்ல. போன வருஷம் $1000 டெபாசிட் பண்ணிட்டு இந்த வருஷம் எடுக்கிறீங்க. இப்ப எவ்வளவு கிடைக்கும் உங்களுக்கு? 46,000 ரூபாய் கிடைக்குமா இல்லையா? குறைகிறது மட்டும் கூட தானே செய்யுது. அது கூடுறது குறையுது இன்னமும் குறைஞ்சுதான் ஆகுங்கிற மாதிரி பேசுறாங்க. எப்படி பேசுறாங்க? பேங்க்ல வச்சாலே குறைஞ்சுதான் ஆகும். ஆனா குறையறதுக்கு காரணம் கவர்மெண்டுடைய சிஸ்டம் சரியில்லை, கவர்மெண்டுடைய நிர்வாகம் சரியில்லை. நாளைக்கு சரியான நிர்வாகம் அமைஞ்சா கூட செஞ்சிருமே. அப்ப என்ன செய்வீங்க? வங்கி வெட்டி வாங்கக்கூடாதுன்றீங்க. அப்ப மட்டும் மாறிடுமா சட்டம்? அப்ப நல்லா புரிஞ்சுக்கிறேன். அதனால என்ன நம்ம பாதிக்க தான் போடுறோம், அது சந்தேகம் கிடையாது. அது காரணம் அரசாங்கத்தினுடைய அந்த சிஸ்டம் சரியில்லாத காரணத்தினால பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்துறது என்பதில் அக்கறை இல்லாமல் கவர்மெண்ட்கள் எந்த நாட்டு கவர்மெண்ட்லாம் நடக்கிறதோ அங்க எல்லாம் இந்த மாதிரி ரூபாயை கொடுத்துட்டு கம்மியான காசு என்ன செய்யறாங்க, வாங்குறாங்க. இன்னும் சொல்ல போனா இப்படி சொல்றாங்களே வாதம், அதனால வட்டி வாங்கலாம். அந்த மதிப்பை விடவும் ரூபாய் இறங்கிருச்சுன்னா 7% தர்றானா?